இன்றைய தினம் திருநெல்வேலியில் நடத்தும் பொருட்டு இன்று நாம் துவக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கலைஞர்களே நிகழ்ச்சி நடத்துறோம். இந்த விழாவுக்கு 2-3 தடவை நம்ம ஐயா துவக்கி வைக்க வந்திருக்கீங்க. மங்கள காரியமா வந்திருக்கோம். மாவட்ட ஆட்சியாளர் அவர்களையும் வருக வர இருக்கிறேன். இந்த தனத்துல ஒரு நான் சொல்லி கொண்டிருக்கேன். இது கலைஞர்களின் ஆட்சி, கலைஞரின் ஆட்சி நடந்து நமது மாவட்டத்தில் இப்போது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கலைஞர்கள் தங்களுடைய நலத்திற்கு இது மட்டும் இல்லாமல் வேட்டுமனை பட்டா இல்லாமல் உங்களுடைய நலவாரியம் தொடர்பான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். சந்திரசேகர் அவர்களை நியமித்து உங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்ல பணிகண்டர் அவர்கள் பட்டா வேண்டும், வீடு வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார்கள். சரியான நேரத்தை சொல்லுகின்றார் நல்ல மாவட்ட ஆட்சியர். மாநகராட்சியின் மேயர் அவர்கள் தப்பு கலையை வாசித்து உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கிராமிய கலை நிகழ்ச்சி பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் தெரியும். இந்த அரசு எந்த கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் அவர்கள் மக்களை சந்திப்பதற்கோ நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கோ அல்லது ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவதற்கோ அனுமதி தர மறுப்பதே இல்லை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில் உங்களுக்கு தெரியும். அப்படி யாருமே கேட்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலிருந்து இப்போ இந்த நாட்டில் மணிப்பூரில் 700க்கு மேலே கிறிஸ்தவ தேவாலயத்தை இடிச்சிருக்கு. அதை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தை நிறுவனர் விஜய் அவர்கள் அதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கணும், அதுக்கு அனுமதி கேட்டுன்னு எங்கேயாவது நீங்கள் பத்திரிகையிலையோ ஊடகத்திலையோ எந்த அதிகாரிக்கோ அனுமதி கேட்டிருக்காங்களா சொல்லுங்கள். இந்தியா முழுதும் பல 100 கிறிஸ்தவ தேவாலயங்களை இடிச்சிருக்கு. அது அவருக்கு தெரியுமா, தெரியாமல் இருக்கா? அதுக்காக அவர் குரல் கொடுத்துருக்காரா? இல்லை. முஸ்லீம்களுக்கு பெரிய பாதிப்பு உருவாக்கக்கூடிய சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு எங்கேயும் போராட்டம்னு கேட்டாங்களா? கேட்கலையா? உத்தரப்பிரதேசத்தில் நிறையா முஸ்லீம் வீடை இடித்தாங்க. அதை எதிர்த்து கண்டித்து எங்கேயாவது போராட்டம் நடத்தணும் அனுமதி தாங்கன்னு எங்கேயாவது செய்தாங்க? எங்கேயுமே அவங்க கேட்கல. நான் வக்ஃப் வாரியத்துக்கு திருத்த சட்டம் கொண்டு வராங்க, அதை எதிர்த்து நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு செய்கிறாங்க? இல்லை. தமிழ்நாட்டில் வேலை செய்த கூலி 100 நாள் வேலை கடந்த அக்டோபர்லேருந்து மாண்புமிகு பாரத பிரதமர் அதுக்கு நிதி தரல. ஒரு 3000-4000 கோடி ரூபா. எங்கேயாவது போய் நாங்கள் போராட்டம் பண்ணணும், அப்போ போராட்டம் பண்ணக்க அனுமதி கேட்டு இந்த அரசு அதெல்லாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கா? அவள் என்னமோ யாரோ எழுதி கொடுத்ததை வாஸ்தவமாக தான் அது எனக்கு தெரிஞ்சதே தவிர நான் அதுக்கு அரசியலுக்காக நான் பதில் சொல்ல. அரசு அனுமதிக்கலைன்னு சொன்னதுக்காக நான் இதை சொல்கிறேன். நம்ம பொதுச் செயலாளர் தம்பி அர்ஜுன் யாதவ் ஆண்டுக்கு 1000 கோடி ரூபா சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 1000 கோடி ரூபா சம்பாத்தியம்னா 300 கோடி ரூபா வருமான வரி கட்டியிருக்கணும். அவங்க கடந்த ஆண்டு கட்டினதை எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் சரியானே தெரியல. 80 கோடி ரூபா கட்டியிருக்காங்க. அப்போ மீதி 220 கோடி ரூபா வருமான வரி செலுத்த பாக்கி வச்சுருக்காங்களா, கொடுக்கலையா, தவறு நடந்திருக்கா? இதை மட்டும் வருமான வரித்துறை இதை கவனத்தில் எடுத்துக்கிடுமா, எடுத்து அவருடைய கணக்கை சரிபார்க்க போமா? அப்படி கணக்கை சரிபார்க்க போச்சுன்னா எல்லோரும் பேசுகிற மாதிரி பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு
அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதை பொய்ன்னு சொல்லிடலாம். அவங்க வருமான வரித்துறை இந்த கணக்கு பார்க்க அங்கே போகலைன்னா பிஜேபி சொல்லி தான் இவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லி ஊரில் சொல்றது உண்மை. அவ்வளோதான். நன்றி. ஆனால் அவர்கிட்ட பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு புஷி ஆனந்த், அவருக்கும் அமித்ஷாவுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியுமா? எவ்வளோ காலம் அமித்ஷா கூட அவர் தொடர்பாக இருக்காரு. அவரை பொதுச் செயலாளர் வச்சிருந்தா அப்போ அந்த கட்சி எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. இங்கே ஏற்கனவே வால்போஸ்ட் அடிச்சு விட்டுருந்தாங்க, வருங்கால முதலமைச்சரே அப்படின்னு சொல்லி புஷி ஆனந்துக்கு நோட்டீஸ் அடிச்சிருந்தாங்க. இது கிடன் அஜெண்டா, இது பிஜேபியுடைய அஜெண்டாவே அதுதான். விஜய் கட்சி ஆரம்பித்தா அவருடைய பொதுச் செயலாளர் தான் முதல்வர் நாளை சொல்லிட்டா நீங்களும் நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் ஒன்றிய நிதி அமைச்சர் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க நாடாளுமன்றத்தில் சொல்கிறாங்க 16 லட்சம் கோடி ரூபாய் வங்கி கடன் கிட்டத்தட்ட 100 பேர்களுக்கு ரைட் ஆஃப் அளவு நடைமுறைப்படுத்துறது நீங்கள் நியாயப்படுத்தி சொல்கிற கேள்விக்கே நான் ஏற்றுக்கிட்டு ஒரு பதிலை சொல்கிறேன். அது என்ன, குஜராத்தில் மட்டும்தான் அந்த வராக்கடன் இருக்குமா? தமிழ்நாட்டில் யாருக்கும் அப்படி ஒரு கஷ்டம் வராதா கார்பரேட்டுக்கு? இந்தியாவிலே குஜராத்தில் பிறந்தவங்க ஒரு குறிப்பிட்ட மேல் ஜாதியினருக்கு மட்டும்தான் அது வருமா? 16 லட்சம் கோடி ரூபா. உங்கள் பையனும் என் பையனும் வாங்கி படித்த கல்வி கடன் வெறும் 50,000 கோடி ரூபா ரத்து பண்ணக்கு மனசு இல்லையே. விவசாயிகள் வாங்கின கடன் அவன் சம்பாத்தியத்தை தானே சாப்பிடுதான், விவசாயி உழைப்ப தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணக்கு உங்களுக்கு மனசு வரலையே.